டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக வேட்பாளராக 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இப்படி தான் பேச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தோத்தோடனையும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பதவி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு கொங்கு மாநிலத்தில் அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தந்தார். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முன்னிறுத்துகிறாரு. நம்ம ஏற்கனவே முதலமைச்சர் பதவி இருந்துட்டோம். ஒரு புது நபரை தேர்ந்தெடுத்து எதிர்க்கட்சி தலைவராக போடலான்ற மாதிரி தனபாலை போட சொல்லி ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துளி கூட விருப்பம் இல்லை. தனக்கு தான் அந்த பதவி வேணும், கட்சி பதவி எல்லாமே ஒரே நபர்கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு. இது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. கொங்கு மண்டலத்திலையும் வட மாவட்டத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டுலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஜெயிக்கவும் முடியல, எதிர்கட்சியாக வர ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீடிச்சிட்டே இருக்குது. இந்த ஒற்றை தலைமையும் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. அது எதனால் ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு தரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொளுத்து போகிறாரு. மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி பெற்றார்னா அதிமுகவில் பல மாற்றங்கள் வருன்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.